டிடிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். 41 உயிர்கள் பலியான போதிலும் கூட தாவேகா சார்பில் எந்த ஒரு ஆறுதலும் வெளிப்படையா மக்களோடு சென்று களத்துல இன்னைக்கு வரைக்கும் வரல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது திமுகவின் ஒருங்கிணைக்கப்பட்ட சதின்னு சொல்றாங்க. இந்த சதி கோட்பாடுகளை நீங்க உண்மையிலே ஏத்துக்கிறீங்களா? முதல் கட்டம் இல்ல, நான் முற்றிலுமா மறுக்கிறேன் சார். காரணம் என்னன்னா, இப்போ இது சதின்னு சொன்னா மகாமகம்ல பாத்தீங்கன்னா 92 நடந்துச்சு. அதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அந்த மகாமகம் அந்த குளத்துல அந்த குளிக்க அந்த கும்பகோணத்துல அந்த மகாமகம் குளத்தை குளிச்சா ஏதோ முக்திக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ இந்த முட்டாள்களை ஏதோ நம்புறானுங்க இல்லையா. அதுக்காக நான் சொன்னா அதுக்காக அங்க போய் அந்த குளத்தை மகாமகம் குளத்தை குளிக்கிறதுக்காக போறாங்க. அங்க தள்ளுமுள்ளு ஏற்படுது. அதை பாத்தீங்கன்னா அதுல ஒரு 48 பேர் இறந்து போறாங்க. அந்த செய்தி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் காதுக்கே அந்த டைம்ல கொண்டு போகல. ஏன்னா அப்ப கேட்டா யாருக்குரிய நம்ம விஜய் மாதிரியான மனோபாவம் கொண்ட தன்னை தானே உயர்வா எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி தான் முதலமைச்சரா இருந்தாங்க. அவங்க பேர் தான் ஜெயலலிதா. அவங்க தான் புரட்சி தலைவா இருந்தாங்க. அப்புறம் அம்மாவானது உங்களுக்கு தெரியும். அவங்க அந்த மகாமகம் குளத்துல போய் குளிக்கும் போது அதை குளிக்குவதற்கு பார்க்கறதுக்கு போனாங்களோ அல்லது அங்க ஏற்கனவே ஒரு 1,00,000 பேர் திரண்டு இருக்கும் போது அங்க பெரிய தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஒரு 48 பேர் இறந்து போனாங்க. அதுல ஏதாவது சதி இருக்குமா? அதுல சதி இருக்க சரி. அதுதான் இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா ஒவ்வொரு மர்மத்துல சொல்லுவாங்க இது திமுக அரசு திட்டமிட்ட சதின்னு. இப்ப நான் கேட்கிறேன் பாத்தீங்கன்னா சாலிகிராமத்துல இதே சாலிகிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த வெள்ள நிவாரணம் கொடுத்த போது 2000 ரூபாய் பணம் கொடுத்த போது அப்பவும் பாத்தீங்கன்னா தொண்டையில போய் கால் வச்சுட்டு போய் வாங்கினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் கூட ஒரு பக்கம் விடுங்க. அது தாண்டி இப்ப கும்பமேளால் நடந்தது. இப்போ கூட்ட நெரிசல்ல இறந்தது. அதுல ஏதாவது சதி இருக்கா? சதி. அப்போ இது என்னன்னா இவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இவங்க மேல உள்ள தப்பை மடைமாற்றம் செய்யறதுக்கு திமுக அரசு மேல திருப்பி விடுறாங்க. என்னன்னு கேட்டா இது செந்தில் பாலாஜி பண்ணாரு. செந்தில் பாலாஜி அங்க ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. ஹீரோவா தான் இருக்கிறாரு. அப்ப அவரை அந்த மக்கள் கிட்ட வில்லனா காட்டணும். சரி, எல்லாம் ஓகே. நீங்க சொல்ற மாதிரி அவங்க சதி பண்ணாங்கப்பா. திமுக அரசு தான் இதை சதி பண்ணிச்சு. அதுல இருக்க செந்தில் பாலாஜி சதி பண்ணாருன்னா செந்தில் பாலாஜி இன்னும் அந்த மக்களோட மக்களா இருக்கிறாருல்ல, அன்று இரவுல இருந்தே இருக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க நிர்வாகி எங்க போனாங்க? விஜய் எங்க போனாரு? குஷியானது எங்க போனாரு? எல்லாம் நீங்க நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் அப்ளை பண்ணிட்டு ஒளிஞ்சு இருக்கிறீங்க. அப்படியே கைது தான் பண்ணட்டுமே. உங்க குற்றமற்றவர்னா நீங்க போய் சிறை கூட போயிட்டு வாங்கின. அப்போ இது நல்லா தெரியுது. நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, எனக்கு ஒரு அறிவு இருக்கு, நீங்க பாக்குற மக்கள் அத்தனை பேருக்கு இருக்கு. இங்க தப்பு எங்க நடக்குது? தவறு பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதுல போலீஸ் 500 போலீஸ் தான் கொடுத்தாங்கன்னா இது நிறைய சட்டம் சார்ந்த விஷயம் இருக்கு. நீங்க எவ்வளவு பேருக்கு அனுமதி கேட்கறீங்களோ அவ்வளவு பேருக்கு தான் கொடுக்க முடியும். நீங்க 10,000 பேர் சொல்லிட்டு நீங்க 30,000 பேர் வந்தீங்கன்னா உங்ககிட்ட கிளாரிட்டி இல்லை தானே. நான் ஆரம்பத்துல அதானே சொல்றேன். உங்ககிட்டயே ஒரு திட்டமிடல் கிடையாது. எவ்வளவு மக்கள் வருவாங்க தெரியாது. 10,000 பேர் வருவாங்களா தெரியாது. 20,000 பேர் வருவாங்களா தெரியாது. உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லாமல் ஒரு கூட்டத்தை ஒரு பேரணியை நீங்க நடத்திட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பண்ணிட்டாரு இவர் பண்றாருலாம் ஏற்புடையதே கிடையாது. சார், நீதிமன்றத்துல நீதிபதியே என்ன கேட்கிறாரு? விஜய் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அது மாநாடு மாதிரி தான். இதற்கு முன்பான பரப்புரையை நீங்க பார்க்கலையா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமான நீங்க பணிகளை செஞ்சிருக்கணும்ல அப்படின்னு காவல்துறை பார்த்து கேள்வி எழுப்பு. சார், நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீதியரசர் கேட்கறதுல ஒரு அடிப்படையில ஒரு நியாயம் இருக்கு. இது சாதாரண ஒரு பொதுவான ஒரு கேள்வி. ஒரு காமன் மேன் கூட இப்படி கேள்வி கேட்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் ஏதாவது கூட்டம் தான் நிறைய வரும் சார். சரி சார், நீங்க அது ஒரு திட்டமிடல் வேணும்ல. இப்ப 12 மணிக்கு வரைக்கும் நீங்க வரன்னு சொன்ன நபர் நீங்க எப்ப கூட்டம் ஏறுதுன்றத பாருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க முதல்ல உங்களுக்கு 12 மணிக்கு டைம் கொடுக்குறாங்க. 500 போலீஸ்காரங்க அங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையை கரெக்டா செய்யறாங்க இந்த இடத்துல. அதுக்கு பிறகு நீங்க 12 மணிக்கு வரக்கூடிய நீங்க ஒரு 1 மணிக்கு வந்துட்டீங்கன்னா இது எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிட்டு இருக்கும். 2 மணிக்கு வந்தா முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் நீங்க என்ன செய்றீங்க கேட்டா 8:45 கூட்டத்துக்கு நீங்க வீட்டுல இருந்து 8:45 தான் நீங்க கிளம்புறீங்க. அதுக்கப்புறம் நீங்க அங்க இருந்து இங்க வரதுக்கு நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு 1 மணி நேரத்துல வந்துடலாம். ஆனா நீங்க என்ன செய்ய கேட்டா மெல்ல ஊந்து வரீங்க. அத பெருசா கூட்டம் இருக்கிறதா காட்டணும்ன்றதுக்காக அந்த கூட்டத்தை அப்படியே தள்ளிக்கிட்டே வரீங்க. நீங்க புரியுதுங்களா? அதை தாண்டி இன்னொன்று இருக்குன்னு கேட்டா நீங்க அந்த ஒரு 7,000 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. இங்க நேரம் தள்ளி போறதுனால 12 மணிக்கு மேல தள்ளி போறதுனால 12 1 ஆச்சு, 1 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 7 மணிக்கு மேல இன்னும் கூட்டம் பாத்தீங்கன்னா அங்க கூடுதலா வருது. இது பாத்தீங்கன்னா நீங்க திட்டமிடல நீங்க முதல்ல நிகழ்வுபடுத்தக்கூடிய பண்ணக்கூடிய நீங்க திட்டமிடணும்ல. நீங்க வரும்போதே ஒரு 7,000 பேரை கூட்டு வருவீங்கன்றது எப்படி நம்ம கணிக்க முடியும்? அந்த கூட்டம் பாதியில கூட போயிடலாம். இங்க கூட்டம் அதிகமா கொண்டு நீங்க கூட்டத்தை அதிகமா காட்டணும்ன்றதுக்காகவே நீங்க பண்ணதுதான் இது. இல்ல இயல்பான கூட்டம்னா நான் சொல்றேன், இது தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது. இது சேர்க்கப்பட்ட கூட்டம். காரணம் உங்க கூட ஒரு 7,000 பேர் வரான்.
நீங்க 12 மணிக்கு மேல நீங்க தள்ளி போடும்போது 2, 3, 4, 5, 6, 7 போகும்போது கட்டினா அப்ப வந்து கூட்டங்கள் இருக்க கூடுது. அப்ப கூட்டம் கூடணுன்றதுக்காக நீங்க காலதாமதம் பண்ணீங்கன்றதுதான் வந்து முக்கியமானது. அதனால அதாவது நீங்க வெளியில இருந்து இந்த கேள்வியை கேட்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சார். நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு, பிராக்டிகல் ஒண்ணு இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் கேட்டா, நீங்க 10,000 பேர் கேட்டா 10,000 போலீஸ் கொடுக்க முடியுமா? சொல்றேன் நான். நீ 10,000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போலீஸ் கொடுக்கணுமோ அவ்வளவு போலீஸ் கொடுக்கலாம். அங்க நடந்த விஷயமே கேட்டீங்கன்னா போலீஸால வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்து கிடையாது. அங்க வந்தவங்க எல்லாருமே அன்கண்ட்ரோலா இருந்தாங்க, நம்ம பார்த்தோம். ஆனா அந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டியது அரசுடைய. என்ன பண்ணலாம்? லட்டி சார்ஜ் பண்ணலாமா? கேட்கலாம் என்ன செய்ய முடியும்? கேட்கலாம் என்ன செய்ய முடியும் சார்? நீதியரசர் ஹைகோர்ட்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அதை நீங்க ஃபாலோ பண்ணல. காவல்துறை சில விதிகள் கட்டுப்பாடு, அதை நீங்க ஃபாலோ பண்ணல. இது ரெண்டுத்தையுமே நீங்க என்ன வந்து டிஃபெண்ட் பண்றீங்கன்னு கேட்டா, ஓப்பன் சேலஞ்ச் என்ன பண்றீங்கன்னா, இதை நீங்க பிரதமருக்கு கொடுப்பீங்களான்னு கேக்குறீங்க. அப்ப பிரதமருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்குன்றதையும் வெளிப்படுத்துனாங்க. இப்ப நீங்க இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க எல்லாத்தையுமே நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க. நீதியரசர் சொன்னதையும் நீங்க ஃபாலோ பண்ணல. இப்ப நீதிபதி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன், ஹைகோர்ட்ல சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரைட். இல்ல காவல்துறை சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண வர்றாரு நீங்க, அது இந்த ஒரு காரணம், இந்த ஒன்னே போதுமே. நீங்க 1 மணி நேரம் தாமதமா போலாம் சார், 2 மணி நேரம் தாமதம் போலாம். உங்களுக்கு 8:45 கொடுத்தாக்கா நீங்க இங்க இருந்து கிளம்புறதே வந்து பாத்தீங்கன்னா 8:45 கிளம்புனீங்கன்னா அப்ப எத்தனை மணிக்கு நீங்க அங்க போவீங்க? எத்தனை மணிக்கு அங்க முடிக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்ட இது வந்து கேட்டா அந்த ஹைப் கிரியேஷன் தான். இது அதாவது கேட்டா தனக்கு பெரிய கூட்டம் இருக்கிறதா காட்டணுன்றதுக்காக செயற்கையா உருவாக்குனது. அது வந்து பாத்தீங்கன்னா அது வினையா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். தாவேகா சார்பில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் வந்து ஒரு கலகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ட்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வந்து இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு ஜென்சி ஜெனரேஷன்ல இருக்க எல்லாரும், ஒருவேளை நீங்க விஜயை கைது செஞ்சு பாருங்க, ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து அடித்து நொறுக்கப்படும் அப்படின்னு பேசுறாங்க. அப்படி யார் சொல்லுங்க? இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் வீடியோ போட்டு சார். அப்ப ஏதோ சொல்ல போறேன் சார். இப்படிதான் சார் சொல்லிதான் உசு பேத்தி அவனை கெடுத்து வர்றது. அப்படிதான் சார் நான் சொல்றேன். அறிவு இருக்காரு முதல்ல. இப்படி ஏதோ ஒரு தருதலை போட்டா அதை ஒரு பெரிய மேட்டர் எடுத்து பேசுறாங்க. பேசாதீங்க. முதல்ல ஏதோ ஒரு பொறுக்கி அதை பேசி இருக்குன்னு அர்த்தம். இதுவே பொறுக்கித்தனமான பேச்சு தான். எப்படி புரட்சி வெடிக்கும் சார்? தொண்டர் மனநிலையில இருந்து திருப்பி எப்படி புரட்சி வெடிக்கும்? புரட்சினா என்ன தெரியுமா? முதல்ல புரட்சினா என்ன தெரியுமா? மாசத்துக்குள்ள ஒருத்தர் இருந்தார் புரட்சியாளர். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து யுத்தம் வந்து தொடங்கியாச்சு, புறப்பட்டு வாங்கன்னு சொன்னதும் மக்கள் மட்டும் கிடையாது, இந்த வலையில நண்டு இருக்கு பாருங்க, நண்டு வண்டு சிண்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆயுதத்தை தூக்கி ஓடி வருமா. அது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றது. அதாவது கேட்டா இது வந்து என்னன்னா ஒரு ஒரு கேலிக்கோ கிண்டலுக்கோ கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா, யுத்தம் அப்படின்னு சொன்னா அந்த புரட்சியாளருடைய அந்த வார்த்தையை பாருங்க, யுத்தம் தொடங்கியாச்சு கிளம்பி வாங்கன்னு சொன்ன உடனே வெறும் சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது, வலையில இருக்கிற வண்டு நண்டு எல்லாம் ஓடி வருமா. ஒரு அவருடைய சரித்திரத்துல சொல்றாங்க. அப்படிப்பட்ட வந்து ஒரு புரட்சியாளர். நீங்க சேகோரா எடுத்து நீங்க சொன்னாக்கா, சேகோரா எடுத்து தன்னலம், அது அப்பட்டமான ஒரு பொதுநலம் தான் சேகோரோட பொதுநலம் சொல்ல முடியும். மார்ட்டின் லூதர் கிங் வந்து பார்த்தீங்கன்னா பேசினா ஒரு ஊசி விழுந்த சத்தம் கேட்கும். இந்த ஊசி விழுற சத்தம் கேட்காது. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்களை பொறுமையா நின்று கேட்பாங்க. இவர் யாரெல்லாம் நீங்க சேர்க்க சொல்றீங்க? நீங்க இவர் எதெல்லாம் சேர்க்க சொல்றீங்க? வந்து விஜய ஒப்பிட முடியுமா புரட்சியோட? புரட்சினா என்னன்னு தெரியுமா? முதல்ல நீங்க வந்து சொல்ல முடியுமா? ஒப்பிட முடியுமா? கையில எல்லாரும் கையில தொடப்பத்தை கொடுத்தாரு, இறங்கி நம்ம வந்து பெருக்குங்க, நானும் சேர்ந்து பெருக்கிறேன் சொல்லிட்டு அவரும் சேர்ந்து பெருக்கினார். சுத்தமாச்சு சிங்கப்பூர். இன்னைக்கு சுற்றுலா தலமாயிடுச்சு. உலகத்திலே இன்னைக்கு வந்து நம்பர் 1 எங்க இருந்தா சுற்றுலா சொல்லணும்னா சிங்கப்பூர். எதெல்லாம் சொல்றீங்க நீங்க? விஜயா எந்த புரட்சியாளர் சொல்றான்? 41 உயிர்கள் பலியானாலும் கூட கரூர் எங்க இருக்கு, விழுப்புரம் எங்க இருக்கு சார்? விழுப்புரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் வந்து முன்னாள் அமைச்சர் தான் காரணம்னு தூக்கு மாட்டி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த புரட்சி அந்த மரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊக்குவிக்கவே கூடாது. முட்டாள்தனமானது. குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அந்த பெற்றோர்களை பார்க்கணும். இது முட்டாள்தனமானது. அதுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது. அப்படி என்ன இவர் வந்து தீவிரமான வந்து ஒரு நிர்வாகி ஏதாவது அறிமுகம் இருக்கா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்படி கணக்கெடுத்துங்க. சில நேரங்களில் வந்து இப்படிதான் நடக்கும். எப்போ வந்து அரசு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கொடுக்குற நிதி அறிவிச்சாங்களோ, இந்த இறந்து போன அந்த இழப்பீடு அறிவிச்சாங்களோ, அது தொடர்ந்து எப்போ வந்து 20 லட்சம் இவர் அறிவிச்சாரோ அதுக்கு பிறகுதான் அந்த மரணம் நடக்குது. நீங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா? அரசு வந்து 10 லட்சம் கொடுக்குது, விஜய் வந்து 20 லட்சம் கொடுக்குறாரு, அதுக்கு பிறகுதான் இந்த மரணம் நடக்குது. பணத்திற்காக இருக்கலாம், பணத்துக்காக நான் சொல்ல இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம்ல. ஏன் அப்படி இருக்கக்கூடாது சார்? நீங்க கண்டிக்கிறனா இது வந்து பார்த்தீங்கன்னா இது தற்கொலை பண்ணி முட்டாள் சார். பிள்ளைகளை பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம, அப்பா அம்மாவை பார்க்காம,
ஒரு நடிகனுக்கு உயிரினா அந்த மாதிரி வந்து முட்டாள்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி முட்டாள்கள் கூட்டம் தான் அங்க வந்து அந்த 41 பேர் இறக்கிறதுக்கு காரணமே. இந்த மாதிரியான வந்து முன் யோசனை இல்லாம வந்து ஒரு தருதல் தரமா தற்கொலைத்தனமா வந்து உயிரை மாச்சுக்கிறது, இந்த மாதிரி கும்பல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இந்த மரணம் ஏற்படுறதுக்கு காரணமே. நிச்சயமா சார், இந்த கரூர் பெருந்துறையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களை உங்களுடைய பதில்களா வச்சுங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் சார். நன்றி சார்.